கேட்டது ஆண்டவரே, நான் என்ன நான் நினைக்கிறேனோ அதை நினைக்கணும், இவ சொல்லணும் வர சொன்னா இல்லை அங்கிள். நேற்று தினத்தில் நம்ம பேசின காரியங்களில் நீங்கள் நம்ம பேசின நபரை குறித்து சொன்னீங்கன்னா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று மகள் சொன்னார். கேள்வி என்னவென்று சொன்னால், எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய பிறப்பெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். என்னுடைய கேள்வி, ஏன் கடவுள் இந்த உலகத்தில் ஒரு பெண்ணை, ஒரு கன்னி பெண்ணை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும்? வாட்ஸ் த ரீசன் டு த லார்ட் chose as a virgin woman? ஏன் இறைவன் இந்த உலகத்தில் ஒரு கன்னி பெண்ணை ஏன் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும்? இது ஒரு பெரிய கேள்விதான். பதில் தெரிஞ்ச சொல்லுங்க பார்ப்போம். தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் பைபிள் வச்சிருக்கிறோம், பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கிறோம். எதற்காக இறைவன் ஒரு கன்னி பெண்ணை ஏன் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும்? அதுக்கு காரணம் என்ன? வேதாகமத்தில் அதை வாசிப்பதற்கு, நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நாம் வாசித்து கடந்து போகலாம் என்று நான் நினைவு கூறுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, வாசிக்கொண்டா நமக்கு மத்திய சுவிசேஷத்தில் நான் 1ஆம் அதிகாரம் அதில் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 1ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், அம்மா எடுத்த வாசித்துடலாம். 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் தேவதூதன் யோசேப்பினிடே சொல்றான், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பாள். த கிறிஸ்துமஸ் ஹைலைட் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய மக்களுடைய ஜனங்களின் பாவங்களை என்ன செய்ய வேண்டும்? நீக்க வேண்டும். அதுதான் இறைவன் ஒரு மனித அவதாரம் எடுக்கிறான் என்று சொன்னால், அந்த மனித அவதாரம் எதற்காக? ஜனங்களின் பாவங்களை நீக்குவதற்காக. நான் இந்து மதத்தை பற்றி படிக்கும் பொழுது, இறைவன் 10 அவதாரங்களை எடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதிலே 10வது அவதாரம் கல்கி அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. I compare with the Bible. நம்ம திருமறை சொல்லுகிறது இறைவன் மனிதனானான், ஆனா தத்துவங்கள் சொல்லுகிறது கல்கி அவதாரம். அதை டோட்டலா ஆழ்ந்து நாம் தியானிக்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இந்த உலகத்தினுடைய மக்களின் பாவங்களை நீக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு அவதாரம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப இறைவனாகிய தேவன் இந்த உலகத்தில் அவர் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னால், ஏன் அவர் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும்? வேதாகமத்தில் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 303வது பக்கம், 303வது பக்கம் 25வது வசனமும் 25 விட வேண்டாம், 26வது வசனம் மாத்திரம் வாசிக்க பார்க்கலாம். ஆம், ஜனங்களின் பாவங்களை நீக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நீக்கக்கூடிய மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லு. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிறவரே பிரதான ஆசாரியரே
அவரால் தான் உலகத்தில் இருக்கிறதான மக்களின் பாவங்களை போக்கக்கூடிய the only capacity person. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? பரிசுத்தமுள்ளவராக இருக்கணும், குற்றமற்றவராக இருக்கணும், மாசில்லாதவராக இருக்கணும். ரெண்டாவது, வானத்தின் வழியாக வானத்தின் மேலே உயர்ந்தவராய் காணப்படணும். இந்த குணங்கள் உடையவர் தான் சகல ஜனங்களின் பாவங்களை நீக்க முடியுமே தவிர அவதாரங்கள் எடுப்பதனாலே ஒரு மனித பாவங்கள் கடந்து போகாது. அப்படியானால் இந்த மாசில்லாத தேவன், இந்த பரிசுத்தம் உள்ளவர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், வான வழியாய் கடந்து போனவர் யார்? இங்கே யோசேப்பிடத்திலே சொல்லப்படும் பொழுது தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க. அப்படியானால் இறைவன் இந்த உலகத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் தாவீது சொல்லுகிறான், நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாயினை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். as a human is born with a sin. பாவத்தினாலே, நான் பாவத்தினாலே பிறந்தவனா? பரிசுத்தன் யார் இந்த உலகத்தில் கிடையாது. பாவத்தினாலே பிறந்து பரிசுத்தமாக்கப்படலாம். ஆனால் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் பிறந்தவர் ஒரே ஒருவர் தான், தேவன் மாத்திரம்தான். அப்ப அந்த பரிசுத்தமான ஒரு தேவன் இந்த உலகத்துக்குள்ளாய் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்றேன். காலைல பால்காரன் வர்றான். பால்காரன் வந்த உடனே உங்க கையில பாத்திரம் இருக்க, பால் வாங்கணும். அந்த அந்த பாத்திரம் அழுக்கா இருந்தாக்கா போய் நம்ம பால் வாங்கிடுவோமா? வாங்க மாட்டோம். அந்த பாத்திரம் சுத்தமாக இருந்தால் தான் பால் வாங்க முடியும். ஆகே உலகத்தில் தேவன் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப பிறக்க யார் மூலமாக பிறக்கப்படுகிறார்களோ அவள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொருள். ஆகவேதான் இப்போ லூக்கா சுவிசேஷத்துக்குள்ள நாம் கடந்து வருவோம். ஏன் ஆண்டவர் கன்னியாகிய பெண்ணை ஏன் அவர் தெரிந்து கொண்டார் என்பதற்கான காரணங்கள், ஒன்று, யார் மூலமாக, என் பெண் மூலமாக ஆண்டவர் பிறக்க விரும்பினாரோ அந்த பெண்ணுடைய கேரக்டர் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். கேரக்டர் இஸ் மஸ்ட். லுக் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8. அப்பொழுது அந்நாட்டிலே மன்னிக்க வேண்டும், 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவள் தான் இருந்த வீட்டிலே ஒரு மனிதனை இங்கே ஒரு மனுஷியை குறிக்கப்படுகிறது. ஆக அதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அந்த 27வது வசனத்துல தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியினிடத்திற்கு, ஆகவே தான் வர்ஜன் மேரி என்று சொல்லுகிறார்கள். கன்னி மேரி. இதை நீங்க என்ன பார்த்தீங்கன்னாக்கா இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஏசாயா பல ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு. இதோ ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். 7ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம் ஏசாயாவில். அவருக்கு இயேசு என்று இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்று தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். எப்போ சொன்னா தேவன் உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே ஏசாயா மிக தெளிவாக சொல்லிட்டாரு. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, ஒரு குடும்ப பெண் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்பது வார்த்தை அல்ல. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் we call as a God with us. கடவுள் நம்மோடு கூட இருக்கிறவர்.
இஸ் எ அமேசிங் காட். கொஞ்சம் முன்னால் கொஞ்சம் வந்துடுறீங்களா? பாஸ்டர் மேலே முன்னால் வாங்கிங்க. ஐ திங்க் நான் பெட்டர் டு கம் ஃபார்வர்ட். வர்றவங்களுக்கு இடம் விடுங்க. இங்கே சேர் இருக்கு, இங்கே உட்காரலாம். ஸோ பல ஆண்டுகளுக்கு முன்பதாய் ஏசாயா சொன்னது கன்னி இதோ நிச்சயம் ஒரு கன்னிக்கு இடத்துல அவர் பிறப்பார் என்று சொல்லி. மீகா வாசிக்க வேண்டாம், 7ஆம் அதிகாரத்தில் அதில் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கண்டிப்பாக மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அது தெளிவாக சொல்லு. மீகா சொல்லிட்டு அந்த மாதிரி பெத்லகேம் ஊரில் பிறப்பார் என்று சொல்லி. ஆக இவைகள் எல்லாவற்றையும் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது இப்போ நம்ம அந்த 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்துக்குள்ள நாம் கடந்து வருவோம். மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒரு பரிசுத்தமான ஒரு பாவம் இல்லாதவர் தான் ஒரு பாவியை மீட்க முடியுமே தவிர ஒரு பாவி மீட்க முடியாது. மிக மீண்டும் சொல்றேன், ஒரு பாவத்தில் பிறந்தவன் ஒரு பாவியான மனுஷனுடைய பாவத்தை நிச்சயமா அதை வந்து முடியாது. cannot carry முடியாது. அப்ப பாவம் இல்லாத ஒரு மனிதன் தான் அந்த உலகத்தில் என்ன செய்யணும்? மனுடைய பாவத்தை, இந்த உலகத்துடைய பாவத்தை என்ன செய்யணும்? நீக்க வேண்டும். உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ளாய் காணப்படுதுன்னா திருமறை சொல்லுகிறது. அப்படியானால் என் அன்புக்குரிய தேவ ஜனமே, பாவம் இல்லாத அந்த தேவன் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஏசாயா சொன்னது போல கன்னிகையின் மூலமாக தான் நடக்கும். இது உள்ளங்கிக் கொள்வதற்கு சற்று கடினம் என்று நாம் நினைக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஐ திங்க் மேபி 1974வது ஆண்டு வடார்காடு மாவட்டத்தில் நெம்மில் எங்கள் கிராமத்தில் ஊழியத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து போகும் பொழுது அங்கே ஒரு தீவிரமான ஒரு மதத்தில் இருந்தவர், அவருடைய பேர் சீனிவாசன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு நிகழ்வை சொன்னார். ஒரு குடும்பத்தில் தகப்பன் உண்டு, தாய் உண்டு, சகோதரன் உண்டு, சகோதரிகள் உண்டு. ஆனால் வயது மெச்சூரிட்டி ஆன அந்த மகள் திடீரென்று கர்ப்பமானாளாம். அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு ஷாக். அந்த மருத்துவர் இடத்துல கடந்து போயிருக்கிறார்கள். மருத்துவர் பரிசோதித்து பார்த்திருக்கிறார். பரிசோதித்து பார்த்ததுல மருத்துவருக்கு ஷாக். அவரால் அப்போ சொன்னாராம், கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்க என்று சொல்லி. மருத்துவர் 2 நாட்களாக யோசித்து பார்த்தாராம், இது எப்படி நடந்திருக்கும் இந்த நிகழ்வு, புரிந்து கொள்ள முடியவில்லை. இறுதியாக ஒரு முடிவுக்கு கடந்து வந்தாராம். அப்போது டாக்டர் கூப்பிட்டு கேட்டாராம், உங்கள் வீட்டில் எத்தனை சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டாராம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரே ஒரு சோப்பு தான். டாக்டருக்கு உண்மை புரிந்து அப்போ சொன்னாராம், நீங்கள் பண்ணுற ஏதோ ஒரு அந்த குளிக்கிற நிகழ்வில் தான் அவளுக்குள்ள அந்த கருமுட்டை கடந்து போயிருக்கிறது. என் அன்பு தேவ ஜனமே, என் இயேசு பாவத்தினாலே பிறந்தவர் அல்ல. உலகத்தின் பாவங்களை போக்குவதற்காக ஒரு பரிசுத்தரா ஒரு கன்னியிடத்தில் பிறந்தார் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டதான நபர். நான் செய்தி நிறைவுக்குள்ள நான் கடந்து வருகிறேன். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த 28வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 28. அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து
ம் வாழ்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். 4 காரியங்கள் கன்னியாகிய மரியாளை குறித்து சொல்லப்படுகிறது. 1, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்தது, அவளை கிருபை பெற்றவளே என்று வாழ்த்தினது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னது, and then ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று bless பண்ணது. So the Virgin Mary character is an அவருடைய வாழ்க்கை பெண்கள் அனைவருக்கும் மேலான ஒரு பெண்ணாய் காணப்பட்டபடினாலே பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அவ பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாள் என்பதற்கு இந்த ஒரு வசனம் போதுமானது. வேற எந்த ரெஃபரன்ஸும் நீங்க மரியாதை குறித்து தேட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மரியாள் எப்படிப்பட்டவளாய் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாலிபத்தை அவள் காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் ஏன் மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும்? எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க. ஏன் ஆசாரியர்கள் இல்லையா? முகமுகமாய் பேசின மோசேனுடைய உறவில் யாரும் இல்லை. அப்படி நிறைய பெண்கள் இருக்கதானே செய்யறாங்க. ஆனால் மரியாளை மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டு தூதனை அனுப்பினான் என்று சொன்னால், அந்த தூதன் மரியாளிடத்திலே சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தை மிக அழகானது. 27வது வசனத்தில் சொல்லப்படுது, தாவீதின் வம்சத்தனாகிய யோசிப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்தில். அதுதான், யூ மஸ்ட் அண்டர்லைன் த வேர்டு. தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அப்ப இந்த மரியாளுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவள் இருந்த வீட்டுக்குள் தேவதூதன் பிரவேசித்தான். அப்ப தேவதூதன் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறான்னாக்கா கண்ட இடத்துல எல்லாம் போயிடுவானா? குடிகாரன் வீட்டுக்கு போயிடுவானா தேவதூதன்? இல்லை. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தேவனோடு கூட யார் நினைச்சாங்க உறவாடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த உறவாடுதில் அந்த 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 சூழ்நிலைகள் மிக முக்கியமானது. ஆகவே இதில் நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதை சொல்றது, அந்த வீடு நினைச்சது ரொம்ப ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாக காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் மத்தியிலே வாசம் செய்கிற கர்த்தரவர். ஆகவே முதல் நாம் பார்க்கும் பொழுது மரியாளுடைய வீடு கர்த்தருக்கு முன்பதாக அது எப்படிப்பட்டதாக இருந்தது? பரிசுத்தமாக இருந்தது. ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. நம்முடைய வீடு எப்படி இருக்க? நம்ம எல்லாம் ஜோம் ஆண்டவரேன், என் வீட்டில் பாருங்க ஆண்டவரேன், என்னில் பாருங்க ஆண்டவரேன், என்னில் பிறக்கணும். உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தேவன் பிறக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் முதல் நபர் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிருபை பெற்றவளாக நாம் காணப்பட வேண்டும். மரியாள் அதை பெற்றிருந்தாள். கிருபை பெற்றவளே, பெறப்போகிறவளே என்கிற வார்த்தை இல்லை. he never mentioned பெறப்போலும் கிடையாது. கிருபை பெற்றவளே, கிரேஸ். மாம்சிகத்தில் எனக்கு ஒரு நபர் தெரியும், ஒரு பொண்ணு பேர் கிரேஸ். 6வது படிக்கிறதுலேருந்து அவன் நல்லா தெரியும். அப்புறம் அவனுக்கு கல்யாணம் முடியுது, பேரம் பேத்தியிலேருந்து அதில் ஒரு பிள்ளை மாத்திரம் தான் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கேன். பேர் என்ன? கிரேஸு. என் அன்பான தேவன், ஒன்று நம்முடைய வீடு தூய்மை உள்ளதாய் காணப்பட வேண்டும். 2வதாக நம்முடைய வீட்டில் என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? நான் கிருபை பெற்றவனாக, நாம் கிருபை பெற்றவனாகவும் இருக்கணும். யாரிடத்துல? கர்த்தருடைய கரத்தில் இருந்து, மனுஷங்கிட்ட.
நான் மனுஷனை என்றும் நம்பிடேன், அவன் யோசனை அழிந்திடுமே. நான் மனுஷனை என்றும் நம்பிடேன், அவன் யோசனை அழிந்திடுமே. யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியவான். அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடிருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உயிரோடிருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உள்ளளவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் உள்ளளவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவேன். ஒன்று, நம்முடைய இல்லங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கிருபையினாலே வளர்ந்து காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சகோதரன் இங்கே வந்திருந்தார். அவரோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன். பேசிக்கொண்டு நான் சொன்னேன், ஐயா, அட்லீஸ்ட் ஐ திங்க்ண்ணா யூ பெட்டர் டு என்ன செய்யலாம், ஒரு டிவோர்ஸ்க்கு என்ன செய்யலாமே, நீங்கள் என்ன செய்யலாம், அதற்கான காரியங்களை நீங்கள் பார்க்கலாமே என்று நான் சொன்னேன். பல ஆண்டுகள் ஆனது. அன்பு மனைவி விட்டு அவர் பிரிந்து, அவர் பிரியல, அந்த மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், ஐயா ஒரு காரியம் ஐயா, ரொம்ப நேரம் ஆகிடாதியா டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு. ஏன்னா சட்டத்திலே 3 ஆண்டு காலம் மனைவிக்கும் புருஷனுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக் டைவர்ஸு. ஆனால் ஒன்றை நான் நினைவு கூறுகிறேன், தேவனுடைய சன்னிதானத்தில் நான் உயிரோடு இருக்கும் நாளளவும் நான் பிறர் முகம் பாராமல் உனக்கு நான் அங்கே ஜோனா, ஐ திங்க் யூ பெட்டர் கம் ஃபார்வர்ட். சேர் இல்லை, இங்கே வந்து உட்காந்துக்கிடுங்க. வந்தால் கொஞ்சம் தயவுசெய்து என்ன செய்யுங்க, யாரும் நிற்க வேண்டாம், போதுமான சேர் போட்டு வச்சுருக்கோம். நான் தேவனுடைய சன்னிதானத்தில் வாக்கு கொடுத்தையா, நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகபீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவு நான் பிறர் முகம் பாராமல் உனக்கு நான் கணவனாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்துட்டேன் ஐயா. அந்த வாக்கு நான் நிறைவேற்றி வைக்கணும் ஐயா. தட் இஸ் வா, நான் கல்யாணம் பண்ணி இருக்கும்போது தானே கேட்குறோம், நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகபீனத்திலும் மரணம் ஒருத்தர் மாத்திரம்தான் கணவன் மனைவியை பிரிக்கணுமே தவிர வேறு எந்த விதத்திலும் பிரிக்கவே கூடாது. ஆகே மரியாளுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட த தேர்டு குணம், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். கனவுல இருக்கலாம், போயிடலாம் வச்சுங்களா. எனக்கு நல்ல ஒரு, நான் அடிக்கடி நேற்றையெல்லாம் கூட எங்கள் ஆட்டோ டிரைவர் நான் நினச்சேன், நான் நம்ம ஆட்டோ டிரைவர் இருந்தாக்கா எவ்வளோ நல்லாயிருக்கும், இந்த நேரத்தில் எவ்வளோ உதவி செய்வார். குறுகிய ஒரு வாரத்துக்குள்ளே அவர் இறந்து போயிட்டார். ஸோ வாழ்க்கையில் மரணம் ஏற்படலாம், இது வேணும். ஆனால் ஒன்று, கர்த்தர்
நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆகே மரியா இடத்துல கர்த்தர் அதுக்கடுத்து நீ பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக சொல்கிறாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரு சாபமான மனுஷியை காணப்படலை மரியாள். பிஃபோர் இஸ் வர்ஜன், பிஃபோர் இஸ் மேரேஜ். நீ பார்த்தீங்கன்னாக்கா வந்து என்ன செய்யல. ஆனால் அன்னைக்கு காணப்பட்ட வாலிப பெண்களிலே மிக சிறப்பான நிலைமையிலே காணப்பட்ட ஒரு அருமையான மகள் மரியாள். ஆகவே தான் சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். என் அன்புக்குரிய தேவஜனமே, நிறைவுக்குள்ள நான் கடந்து வருகிறேன். கர்த்தருடைய பண்டிகை கொண்டாடுகிற இந்த நாளிலே சற்று நம்மை நினைத்து பார்ப்போம். புசிப்பும் குடிப்பும் தேவராட்சியம் அல்ல, பரநாவில் வளர்வதுதான். ஆகே மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக கன்னிகை கர்ப்பவதி ஆகி குமாரனை பெறுவாள். ஆக அந்த கன்னிகை எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது, வேதத்தில் சொல்லப்பட்டது போல இதை நாம் பார்த்த அந்த காரியங்கள், அவள் ஒரு கன்னிகையாக இருக்க வேண்டும், கன்னிகையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, பர்சனல் லைஃப்பில் பார்த்தோன்னாக்கா அவங்க தேவனோடு கூட உறவாடுகிறவளாய் காணப்பட வேண்டும், கிருபை பெற்றவளாய் காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, இவங்க கற்றுவிடல, ஆண்டவரே அவங்களோடு கூட என்ன செய்யணும், அந்த அந்த ரிலேஷன் வந்து என்ன செய்யணும், கடவுள் அவங்களோடு கூட காணப்பட வேண்டும். எல்லாருடைய ஸ்திரீகளுக்கு கூட அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவளாக காணப்பட வேண்டும். இந்த 4 காரியங்கள் மரியாளின் வாழ்க்கையில் காணப்பட்டபடியினாலே ஆண்டவர் மரியாளை தெரிந்து கொண்டார். விசுவாசிகளின் தாய் யாரு சொல்லுங்க பாப்போம்? விசுவாசிகளின் தாய் யார்? ஆபிரகாம் மனைவியாகிய சாராள். விசுவாசிகளுக்கு தாய் சாராளைத்தான் சொல்வார்கள். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆனால் ஒரு பரிசுத்தத்துக்கு, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக காணப்பட்டது மரியாள். அவளுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் என்ன செய்தார்? உன்னதமான ஆண்டவரை ஈன்றெடுக்கிற ஒரு தாயாய். ஆக தேவன் மகத்தானவர், தேவன் மகத்தானவர். ஆகவே முடிவுக்குள்ள நான் கடந்து வருகிறேன். ஏன் ஆண்டவர் ஒரு கன்னியினிடத்தில் பிறந்தார் என்று சொன்னால், இந்த குணத்தினால, இந்த குணமுள்ள பெண்ணிடத்தில் பிறக்கிற ஒரு மனுஷனால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் வாசிக்க வேண்டாம், 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. மிக தெளிவான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே மிக வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமம் என்ன செய்யல. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே அல்லாமல் எந்த நாமம், there is no name to deliver from the sin. பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் the only person is now, only the person Jesus only. என்கிட்ட வாதாடலாம், வாங்க வாதாடுவோம். இயேசு தான், எது வேணாலும் கொண்டு வரலாம், நான் தயாராக இருக்கேனா? ஏன்னா the only person
வேதத்தில் சொல்லப்படுகிறது. இவர் மாத்திரம்தான். ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் திருமணமாகி அதனாலே பிறந்த குழந்தையினாலே எந்த நிச்சய முடியாது. இன்க்ளூடிங் அக்கார்டிங் டு த பைபிள், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக பிறந்த ஸ்நானகன், வாழ்க்கை பரிசுத்தமாய் ஆக்கப்பட்ட ஒரு ஒன்லி பர்சன், he cannot save the world. அவரால் இந்த உலகத்தை ரட்சிக்க முடியாது. because his born is sin. பட் நான் ஆராதிக்கிறவரும் நான் சேவிக்கிறவரும் நான் பிரசங்கிக்கிறவருமாகிய என் ஆண்டவர் பாவத்தினாலே பிறந்தவர் அல்ல. பாவம் இல்லாமல் பிறந்தார். ஆனால் என் பாவத்தினாலே அவர் பாவியாக்கப்பட்டார். எனக்காக என் ஆண்டவர், the God is so love, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். John 3:16, 3:16. இவ்வளவாய் we cannot account. அளவு கடந்த அன்பு, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே என் அன்புக்குரிய தேவச்சனமே, திங்க் இட் அவர் செல்ஃப். நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, நம்முடைய பர்சனல் லைஃப்பில் நமக்கும் தேவனுக்கும் தொடர்பு சரியாக இருந்து அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வீட்டில் நம்ம உணர்றோமா? நம்முடைய வீட்டை எடுத்துக்கிடுங்க. மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதம் வந்தான். நம்ம வீட்டுக்குள்ளே யார் வர்றாங்க? காற்று வருதுங்க. ராத்திரியானா தூங்க முடிய மாட்டேங்குதுங்க. கருப்பாக வருதுங்க. அமுக்கிற மாதிரி இருக்குதுங்கப்பா. ஸோ நம்முடைய வீடு தெய்வ பிரசன்னத்தினாலே நிறைந்து இருக்க வேண்டும். ரெண்டாவதாக அவருடைய கிருபை நாம் பெற்றோராக இருக்க வேண்டும். to get the grace from the God. மூன்றாவதாக God நம்மோடு கூட, கடவுள் நம்மோடு கூட இருக்கணும். the God with us, நம்மோடு கூட இருக்கணும். கடைசியாக நாம் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? நம்முடைய ஃபேமிலி, மற்ற எல்லா ஃபேமிலியை விட, நம்ம சொந்த பந்தமெல்லாம் இருப்பாங்க, எல்லா ஃபேமிலியை விட நம்முடைய ஃபேமிலி என்ன செய்யணும்? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்படணும். எப்படி நாம் காணப்படுவோமானால் இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு மேன்மையாக மாற்றி கொடுக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவர் மகத்தான தேவன். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாளில் நான் என்ன தியானம் பண்ணணும் அதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் கூட எழுந்திரிச்சு யோசிச்சு பார்த்தேன், என் குடும்பத்தை பார்த்தேன், என் பிள்ளையெல்லாம் பார்த்தேன், என் குடும்பம் எப்படி இருக்குது, தேவனை நான் ஆண்டோடு கூட இருக்கிறேன்னா யோசித்து பார்த்தேன். கடைசியாக ஒரு முடிக்கு வந்து என் மாளிகிட்ட கேட்டேன், என்ன இதை சொல்லலாமான்னு. தாராளமாக சொல்லலாம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நாட்கள் மிக கொடிது. உன்னை நீ நம்பாதே, இவ்வுலகையும் நம்பாதே, பொன்னை நீ நம்பாதே, எப்பொருளையும் நம்பாதே, தன்னை பலியிட்டு தாரணி மீட்டவர், தன்னை பலியிட்டு தாரணி மீட்டவர், இன்னையும் ரட்சிப்பார், அன்னவரை பற்றி குணப்படும் பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படும் பாவி, தேவ கோபம் வரும் மேவி, கணம் பொழுதினில் காயம் மறைந்து போம், கண பொழுதினில் காயம் மறைந்து போம், காலம் இருக்கையில் சீலமதாக நீ குணப்படும் பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படும் பாவி, தேவ கோபம் வரும் மேவி.
ஜெபம் செய்வோமாக. ஆண்டுடைய கருதலை நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே, கன்னி மரியாளை தெரிந்து கொள்வதற்கு காரணம் அவளின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நாங்கள் தியானித்தோமே. என் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள், என் மனைவினால் எத்தனை பிரச்சனைகள், என் கணவனால் எத்தனை பிரச்சனைகள், என் பிள்ளைகளால் எத்தனை பிரச்சனைகள். குடும்பமே எனக்கு நரகமாய் காணப்படுகிறதே. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனே. எத்தனை முறை உமது அன்பை நான் அறிந்திருப்பேன், உம்முடைய பிறப்பை நான் அறிந்திருப்பேன். ஆனால் மரியாளின் சொந்த வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சமுதாயத்திலே காணப்பட்டதான் அந்த ஆசீர்வாதம் என்னிலே காணப்படவில்லையே. ஒரு கணம் எனக்கு உதவி செய்யும் ஐயா, ஒரு கணம் எனக்கு உதவி செய்யும். நான் பண்டிகை ஆசரிக்க முடியாது, நான் கடன் வரல ஆண்டவரே, நீர் என்னை மாற்றுவீராங்கிறதான தாக்கத்தோடு கூட கடந்து வந்திருக்கிறேன். எனக்கு உதவி செய்யும் ஐயா என்று நாம் கேட்போமானால் நிச்சயமாய் ஸ்திரீகளுக்குள் காணப்பட்ட மரியாளின் வாழ்க்கையிலே கிறிஸ்து பிறந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்து பிறப்பார். ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பு போதனமா ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். ஆமே. நாம் அனைவரும் எழுந்து நீ நம்முடைய பாடுதல் 262வது பாடல். பக்தரை வாரும் ஆசை ஆவலோடும் நீர்ப்பாரும் நீர்ப்பாரும் இப்பாலனை அனைவரும் எழுந்து நின்று பாடுவோமாக.